எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது? ரொம்ப பயமா இருக்கு. ஏய் பாவனா, வந்துட்டியா? சரி சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்து, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா கிட்ட சொல்லலாமா? ஆனா எப்படி சொல்றது? இது சரி வரும்னு தோணல. பாவனா, ஏன் இன்னும் நீ இங்கே நின்னுட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்தலையா? இந்த தண்ணி குடி. போய் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்து போ. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவு சரியா இல்ல தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு. என்ன பாவனா, யாருக்கு ஃபோன் பண்ற? ஏய் பாவனா, நான் சொல்றத கேளு. அண்ணே, பாவனா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? அவ ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா ரகு. ஆனா வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கா. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன்ல. என்னை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவா பாருங்க. சரி நீ போய் அவகிட்ட பேச, நான் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அண்ணி. என்னோட செல்ல பாவனா இங்க உட்காந்துட்டு இருக்காளா? இங்க பாரு, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. குச்சி 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 குச்சி. இங்க பாரு, என்ன ஆச்சு? இதை வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. சரி விடு, பாவனா இப்ப ஏன் கூட விளையாட போறா. வா. சரி சொல்லுங்க, உங்களை யார் அடிச்சது? நாய் கடிச்சிருச்சா இல்ல பூனை கடிச்சிருச்சா? என்ன விடுங்க சித்தப்பா. சரி, என்னாச்சுன்னு சொல்லு பாவனா. என்ன விடுங்க சித்தப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னாச்சு ரகு? ஒன்றும் இல்லை அண்ணி, எனக்கு ஒன்றும் புரியல. அவ ஏதோ ஒரு மாதிரி இருக்கா. கொஞ்ச நேரம் அவ தனியா இருக்கட்டும். அவ மூடு சரியானதும் அவளே வெளியே எந்திரிச்சு வந்துருவா. சரி நீ போய் உட்காரு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். உட்காரு. இல்ல அண்ணி, கம்பெனில இருந்து மெசேஜ் வந்தது. ஏதோ ஒரு சவாரின்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. டியூட்டி டைம்ல போன் எடுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே? பாவனா, பாவனா, பாவனாக்கு என்ன ஆச்சு? சாரி, இப்போ இவ உயிரோட இல்ல. இவ ஃபினாயில குடிச்சிருக்கா. இப்போ இது போலீஸ் கேஸ். பாவனா, கண்ணு தெர பாவனா, கண்ணு தெர. பாவனா என்ன பாரு பாவனா. எங்க இந்த மாதிரி பண்ணா இவ? பாவனா, பாவனா எழுந்துருமா பாவனா. பாருங்க சார், எங்க பாவனா பாருங்க சார், ஏன் எப்படி ஆச்சுன்னு தெரியல. பாவனா, 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 என் பொண்ணு பாவனா. எனக்கு என் குழந்தை திரும்ப வேணும். பாவனா, பாவனா. ஸ்கூல்ல இருந்து வரும்போதே அவ முகம் ஒரு மாதிரி இருந்தது. என்னாச்சு பாவனா, நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல யார் கூடயாவது சண்டையா? சொல்லுடா. இல்ல வேற ஏதோ பிரச்சனை. ஏதோ சின்ன விஷயம் தான் போல இருக்கு. அப்புறம் பேசிக்கலாம் நினைச்சேன். அப்புறம் நான் கிச்சனுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் பாவனாவோட ரூமுக்கு போனேன். பாவனா, 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 பாவனா கண்ணு திறந்து பாரு. பாவனா, பக்கத்து வீட்ல இருந்து வந்தாங்க. அவங்க டாக்டர் கூப்பிட்டாங்க. அதுக்குள்ள என் பாவனா. அண்ணா, ரகு, அண்ணா என்னண்ணா ஆச்சு? பாவனா நம்மள விட்டுட்டு போயிட்டா ரகு. அண்ணா, என்னண்ணா ஆச்சு அவளுக்கு?
யார் இது? என்னோட தம்பி சார். கணேஷ், பாவனாவோட அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா பாவனாக்கு என்ன நடந்ததோ அது ஸ்கூல்ல தான் நடந்தது. அதனால தான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டே தான் நினைக்கிறாங்க. ஸ்கூல்ல பாவனா கூட படிக்கிற பசங்களை எல்லாரையும் விசாரிங்க. வேற ஏதாவது காரணமாவும் இருக்கலாம். ஓகே சார். பாவனா எப்பவும் எவ்வளவு கலகலன்னு இருப்பா. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல, எங்களை விட்டுட்டு போயிட்டா. நீ வீட்டுல இருக்கும் போது தானே அவ இப்படி பண்ணிருக்கா. உனக்கு தெரியவே இல்லையா? நீ எப்படி இப்படி அலட்சியமா இருந்த? எனக்கு தெரியுங்க, நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அவகிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. ஆனா அவ எதுவும் சொல்லல. அவ உங்களுக்கு கூட போன் பண்ணா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க போனே எடுக்கல. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? உன்கிட்ட சொல்லாம என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்கா. பாவனா அந்த சமயத்துல எந்த மனநிலையில இருந்தா? அவ திடீர்னு இறந்து போனதுக்கு என்ன காரணம்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் பாவனாவோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயும் பாவனாவோட ஸ்கூல்லையும் விசாரிச்சாங்க. சார், பாவனா ரொம்ப ஜாலியான பொண்ணு சார். இன்ஃபேக்ட் நேத்து ஸ்கூலை விட்டு போகும்போது கூட ரொம்ப ஜாலியா தான் போனா. ஆனா உங்க வீட்டை சேர்ந்தவங்க ஸ்கூல்ல தான் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஃபினாயில குடிச்சு உயிரை விட்டுருக்கான்னு. சார், பாவனாக்கு நான் ரொம்ப நாளா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ அவளுக்கு இந்த ஸ்கூல்ல பிரச்சனை இருக்க மாதிரி தோணல. ஹலோ, உடனடியாக இந்த ஃபைலை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், பாவனாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட பேசிட்டேன் சார். அவர் என்ன சொல்றாருன்னா பாவனா ஃபினாயில மட்டும் குடிக்கல, அவ சாகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால அவள் ரேப் பண்ணிருக்காங்க. வாட்? எஸ் சார். நான் பாவனாவோட ஸ்கூல் டீச்சர் கிட்டே பேசிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாவனா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா இருந்தாலாம். பாவனா ஸ்கூல்ல இருந்து கிளம்பும்போது சந்தோஷமா இருந்தானா? அப்ப என்ன நடந்ததோ அது அவ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வழியில தான் நடந்திருக்கு. இருக்கலாம் சார். ஏன்னா தினமும் பாவனா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நடந்துதான் போறா. அதோட ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. கணேஷ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. பாவனோட ஸ்கூல்ல இருந்து வீடு வரைக்கும் வழியில இருக்கிற எல்லாரையும் விசாரிங்க. ஒருவேளை யாராவது எதையாவது பார்த்திருக்கலாம். ஓகே சார். என்ன, பாவனாவை ரேப் பண்ணிருக்காங்களா? ஆமா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல அக்கம் பக்கத்துல யாராவது பாவனா கிட்ட தப்பா ஏதாவது? சார், எங்களுக்கு எதுவுமே புரியல சார். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. பாவனா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? சார், பாவனோட சித்தப்பாவை தவிர வேற யாரும் வரல. பாவனோட சித்தப்பா ரகு உங்களோட சேர்ந்து இந்த வீட்டில் தான் இருக்காரா? இல்ல சார், அவன் தனியா தங்கி இருக்கான். பாவனாவோட அம்மா ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவளுக்கு என்ன நடந்ததோ அதுக்கு காரணம் பாவனாவோட சித்தப்பா தான் சொல்றாங்க. ஏன்னா பாவனா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் திடீர்னு வந்திருக்கான். அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டான். பாவனாவோட சித்தப்பா ரகுவை பத்தி நல்லா விசாரிங்க. ஓகே சார். பாவனாவோட சித்தப்பா தினமும் டியூட்டி முடிச்சதும் அங்கதான் போவான் சார். ஏய், எங்க தப்பிக்கிற? நில்லுங்கறல, புடிச்சிட்ட பாத்தியா? என்கிட்டயே தப்பிக்க பாக்குறியா? பேருக்கு தான் அவன் சித்தப்பா. பாவம், குழந்தைக்கு விவரம் தெரியல. விளையாட்டுன்ற பேர்ல அவளை அங்கேயும் இங்கேயும் தொட்டுக்கிட்டே இருப்பான். சார், பாவனாவோட சித்தப்பா ரகு ஹலோ கேப்ஸ்க்காக டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கான். அவன் கால் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பாவனாவோட ஸ்கூல் விடுற நேரம் அவனுடைய ஃபோன் பாவனாவோட ஸ்கூல் ஏரியால தான் ஆக்டிவா இருந்திருக்கு.
சார் பாவனாவோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு தான் சொல்றாங்க. கணேஷ், ஒருவேளை ரகுவுக்கு அவங்க அண்ணன் பொண்ணு மேல ஒரு கண்ணு இருந்திருக்குமோ? அவன் வீட்டில் செய்ய முடியாததை வெளியே செய்ய யோசனை பண்ணியிருக்கலாம். அதனால தான் பாவனாவோட ஸ்கூல் விடுற நேரத்தில் அவன் வண்டியை எடுத்துட்டு அங்கே போயிருக்கலாம். அதுக்கப்புறம் கேப்ல கூட்டிட்டு வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். பாவனா வீட்டுக்கு வந்த உடனே அவ பின்னாலேயே இந்த ரகுவும் வீட்டுக்கு வந்திருக்கான். எனக்கு என்னமோ பாவனாக்கு ஃபினாயில கொடுத்தது அந்த ரகுன்னு தான் தோணுது கணேஷ். ஏன்னா ரகுவுக்கு பயம் இருந்திருக்கலாம். பாவனா அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லிடுவாளோங்கிற பயம். இந்த ரகு எங்க இருந்தாலும் சரி அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். அண்ணா, பாவனா ஃபோனை அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவ உங்ககிட்ட சொல்லியிருப்பாள்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. வா சார், சார் வாடா. சார், சார் என்ன ஆச்சு? என் தம்பி எதுக்காக இழுத்துட்டு போனீங்க சார்? சொல்லிட்டு இழுத்துட்டு போங்க சார். என்ன ஆச்சு சார்? சொல்லுங்க. எனக்கு உங்க தம்பி மேல சந்தேகம் இருக்கு. இவன் கூட உங்க பொண்ணை ரேப் பண்ணிருக்கலாம். சார் இல்ல சார், சார் சார் இல்ல சார், சார் 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 வேண்டாம் சார், வேண்டாம் சார். பாவனா எனக்கு பொண்ணு மாதிரி சார். வீணா இந்த பழியை நீங்க என் மேல போடாதீங்க சார். ஒருவேளை நீ பாவனாவை ரேப் பண்ணியிருந்தீனா டிஎன்ஏ டெஸ்ட்ல கண்டிப்பா அது தெரிய வந்துடும். எங்க கிட்ட பொய் சொல்லி உன்னை காப்பாத்திக்கலாம்னு நினைச்சிடாத. நீ என்ன பண்ணனு உண்மையை சொல்லிடு. சார் நான் எதுவுமே பண்ணல சார். அன்னைக்கு நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். பாவனா சோகமா இருந்தது பார்த்து எனக்கே கவலையா இருந்தது. என்னாச்சு? இந்த அப்படி உனக்கு இந்த பொம்மையை ரொம்ப பிடிக்கும்ல? அப்ப நீ ஒன்னும் பண்ணலனா பாவனாவோட ஸ்கூல் விடுற நேரத்துல அவ ஸ்கூல் பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சார், பாவனாவோட ஸ்கூல் கிட்ட ஒரு சவாரியை டிராப் பண்ண போயிருந்தேன். அதோட நான் பாவனாவை என் வண்டியிலே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு போயிட்டா. உங்க தம்பி நினைச்சு ரொம்ப கர்வப்படுவீங்கல்ல, ரொம்ப பெருமைப்படுவீங்கல்ல. ஆனா நம்ம பொண்ணவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? கண்டிப்பா அவன் தான் தன்னுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஒண்ணும் தெரியாத நம்ம பொண்ணை கொலை பண்ணிருப்பான். ஒண்ணும் தெரியாத என் குழந்தைய கொன்னுட்டான். சார் ரகு கார் ஓட்டிக்கிட்டு இருக்க ஹலோ கேபுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் சார். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன். பாவனா சூசைட் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு ரகு பாவனாவோட ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஏரியால ஒரு பேசஞ்சரை டிராப் பண்ணிருக்கான். அதை வச்சு பாவனாவை ரகு ரேப் பண்ணலன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இந்த ரகுவோட டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுங்க. ஓகே சார். சார், பாவனாவோட ஸ்கூல்ல படிக்கிற கிளாஸ்மேட்டோட ஃபாதர் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுமா? உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நான் பாவனாவோட பக்கத்து ஏரியால தான் குடியிருக்கேன். கடந்த 2-3 நாளாவே என்னோட பொண்ணு ஆஸ்தா ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருந்தா. ஸ்கூலுக்கு போக கூட பயந்தா. நாங்கள் முதல்ல ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நினச்சோம். அதனால அவளோட அம்மா தான் அவளை 2-3 நாளாக ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருக்கா. ஆனால் சார், திடீர்னு நேற்று வயிறு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சுமா? என்னாச்சு? எழுந்துருமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ எதுக்கும் பயப்படாத. அப்பா இருக்கான்ல. நாங்கள் ஆஸ்தாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னாங்க. அவளை ரேப் பண்ணிருக்காங்களா? பாவனாவுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்குன்னு அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டோம். இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட வந்துட்டேன். உங்க பொண்ணு ஏதாவது உங்ககிட்ட சொன்னலாம்? அவகிட்ட யாராவது தப்பா நடந்துகிட்டதா? அவ எதுவும் பேச மாட்டேங்கிறா சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட அவ வாய் திறந்து பேசல. ஆஸ்தா சாப்பிடுமா, ஒரு வாயாவது சாப்பிடு. ஆஸ்தா, இங்க பாருமா, உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்போது உன்னோட ஃப்ரெண்ட் பாவனா உன் கூட இருந்தாளா? யாருமா அது? உனக்கு அவங்களோட பேர் தெரியுமா? இவன் தான் அந்த ஆளன்னு பாரு. உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டது. எனக்கு வலிக்குது. ப்ளீஸ் என்ன விட, நான் போகணும். ப்ளீஸ். அழாதம்மா, அழாத ப்ளீஸ், அழாத. அந்த பொண்ணு நம்ம கிட்ட எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. கணேஷ், எதுவா இருந்தாலும் சரி, இந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில தான் நடந்திருக்கு. ஆஸ்தாவோட அப்பா சொல்றாரு, கடந்த 4 நாளா இந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கான்னு.
பாவனா 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்கா. இவங்க 2 பேருக்குமே ஒரே நாள் ஒரே சமயத்துல ஏதாவது நடந்திருக்குமோ, இல்லனா இவங்க 2 பேர்கிட்டயும் தப்பா நடந்துகிட்டவன் ஒரே ஆளோ, இல்ல 2 பேரை ஏற்கனவே மொலாஸ் பண்ணிருக்காங்களோ. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட் வர. சார் ஒருவேளை அந்த ஆள் ரகுவா கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா பாவனா இப்ப உயிரோட இல்ல. இந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஆஸ்தாவால மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த ஆஸ்தா கிட்ட பேசுறதுக்கு நமக்கு கவுன்சிலரோட உதவி வேணும்னு எனக்கு தோணுது கணேஷ். ஆஸ்தாவோட நிலைமை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. இவளோட மனநிலையில தான் பாவனாவும் இருந்திருப்பா. அவங்க 2 பேரும் ரேப் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கும்னு போலீஸ் நம்பினாங்க. ஆனா அது ரகுவா இல்லையான்றத டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் சொல்ல முடியும். இந்த 2 ரேப் பத்தியும் நியூஸ் பேப்பர்ல வர ஆரம்பிச்சதும் ஜனங்க பயத்துல ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. லஞ்ச் எடுத்துக்கிட்டியா, ஸ்வீட் எடுத்துக்கிட்டியா? சரி, அம்மாவுக்கு பாய் சொல்லிடு. பாய். என்னாச்சு, என்ன யோசிக்கிற? ஃபல்குனியை நான் போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். அட, ஃபல்குனி, என்னாச்சு? வா 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 வா. இதோ என் செல்லக்குட்டி அவனுக்கு சடை போட்டு விட்டாச்சு. ஸ்கூல் யூனிஃபார்ம்லயும் ஃபிட்டா இருக்கா. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட் த்ரிஷாலாவுக்கும் இதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சு தருவீங்களா? கண்டிப்பா. அப்பா, அவளுக்கு Dress தைக்கிறதுக்கு நான் உங்க கடைக்கு கூட்டிட்டு வரட்டுமா? கண்டிப்பா கூட்டிட்டு வா செல்லம். ஆனா அதுக்கு முன்னால உன்னை நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. போலாமா? ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஒரு நிமிஷமா. சாயந்தரம் நானே உன்னை கூட்டிட்டு போக வருவேன். நீ எங்கேயும் போயிடக்கூடாது. என்ன? குட் கேர்ள். பாய் அவனி. ஹாய் த்ரிஷாலா. பை பை. ஏய் த்ரிஷாலா, இந்த யூனிஃபார்ம் அப்பா தைச்சாரு. பசங்களா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் குட் டச் அப்புறம் பேட் டச் பத்தி சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம யார்கிட்ட எல்லாம் பேசலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். தெரியாத ஆளா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, யாராவது உங்களை தப்பா இல்ல தப்பான இடத்துல தொட முயற்சி பண்ணா அதுக்கான அர்த்தம் அது பேட் டச். நீங்க உடனே அந்த ஆள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார், ஆஸ்தாவால அந்த விஷயத்துல இருந்து இன்னும் வெளியில வரவே முடியல. ஆனா அவகிட்ட பேசினதை வச்சு நமக்கு தெரிய வந்த விஷயம் ஒண்ணுதான். அவளை யார் ரேப் பண்ணாங்களோ அவன் ரெட் கலர் ஜாக்கெட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் போட்டுட்டு இருந்திருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தேங்க்யூ மேம். வாங்க. சார், டிஎன்ஏவை எக்ஸாம் பண்ண டாக்டர் இப்போ தான் கால் பண்ணியிருந்தாங்க. பாவனோட பாடியில் இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்குல்ல, அது ரகுவோட மேட்ச் ஆகல சார். அப்போ பாவனாவையும் ஆஸ்தாவையும் ரேப் பண்ணது வேற யாரோ ஒருத்தன். கணேஷ், ஆஸ்தா என்ன சொல்லியிருக்கானா, அவளை பலாத்காரம் பண்ணவன் சிவப்பு கலர் ஜாக்கெட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் போட்டிருந்தானா. சார், அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாமே. ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது கேப்சர் ஆக்கலாம் இல்லையா? அந்த ரெட் ஜாக்கெட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருந்தவன். எஸ் கணேஷ், சொல்லுங்க. சார், லோனி ரோட்ல இன்னொரு ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணை மொலஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க சார். அவ பேரு மேதா சிங். லோனி ரோட்ல நகர் நிகாம் ஸ்கூல்ல படிக்கிறா. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது அவளை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படின்னா கணேஷ், மேதாவை ரேப் பண்ண ட்ரை பண்ண வந்தான் பாவனாவையும் ஆஸ்தாவையும் ரேப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மேதா எங்க குடியிருக்கா?
தம்பி கொஞ்சம் இரு. இந்த மேதாவோட வீடு எங்க இருக்கு? இங்க பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தானே? அது சரி, நீ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. சொல்லுமா. அங்கிள், நானும் என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். ஆனா என் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட் நம்பர் 7ல குடியிருக்கா. ஆனா என் ஸ்ட்ரீட் நம்பர் 25. நான் வீட்டுக்கு தனியா வரும்போது அந்த அங்கிள் என் பக்கத்துல வந்தாரு. ஹலோ பாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க யாரு? நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான். வா உள்ள வா. இதோ இந்த ரூம்குள்ள போ. அங்கிள், என் அப்பா எங்க? அப்பா இல்லைன்னா என்னம்மா, அப்பா சீக்கிரமாவே வந்துடுவாரு. ஒருவேளை உங்களை யாரோ தப்பாவோ இல்ல தப்பான இடத்துல தொட முயற்சி பண்ணாலோ அதுக்கு பேரு பேட் டச். நான் போறேன். என்ன விடு, நான் போணும். வாய மூடு. ஏய், ஏய், கைய விடு. நில்லு. எங்க ஓட? நில்லுன்றல. ஏய். அங்கிள், அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா சொன்னாரு அது அவரோட ஃப்ரெண்ட் இல்லையா, யாரோ மோசமான ஆளாம். சரிம்மா, அந்த ஆளு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? ரெட் ஜாக்கெட் அப்புறம் ப்ளூ ஜீன்ஸ். ரெட் ஜாக்கெட் அப்புறம் ப்ளூ ஜீன்ஸா? ஆனா யார் அவளை ரேப் பண்ணானோ அவன் ரெட் கலர் ஜாக்கெட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் போட்டுட்டு இருந்திருக்கான். அந்த குழந்தைய அவன் இங்க தான் கூட்டு வந்திருக்கான் சார். அவனை பத்தி தெரிஞ்சுக்க அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தாச்சு. ஆனா யாருக்குமே தெரியல. வாங்க சார், அந்த குழந்தைய இங்க தான் மொலாஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். கணேஷ், அந்த ரெட் ஜாக்கெட் ப்ளூ ஜீன்ஸ் காரனை பத்தி இந்த பொண்ணுங்க வீட்டு பக்கத்துல எதுவுமே தெரிய வரல. ஆனா இந்த ஏரியாவை சுத்தி எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்கோ எல்லா ஃபுட்டேஜையும் எடுங்க. ஏதாவது ஃபுட்டேஜ்ல அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த கிரிமினல்ஸையும் தூக்குங்க. மேதா வச்சு அடையாளம் காட்ட சொல்லுங்க. இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ். பாவனா, ஆஸ்தா, மேதா இவங்களோட சேர்த்து இன்னும் எத்தனை பொண்ணுங்க இந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னே தெரியல. அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாம கூட இருக்கலாம். ஓகே சார். ஏரியால இருக்கிற மொத்த சீட்டர்ஸையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட போட்டோஸை காட்டி மேதா கிட்ட அடையாளம் காட்ட சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ப்ளூ ஜீன்ஸ் ரெட் ஜாக்கெட் போட்டவன் யாருன்னே தெரியல. இப்போ வரைக்கும் அது ரகசியமாவே இருக்கு. சார், மேத்தாவை மொலாஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த ஆளு அதான் சார் இந்த ரெட் ஜாக்கெட் அண்ட் ப்ளூ ஜீன் போட்டவன். ஷாதரால ஒரு சிசிடிவில கேப்சர் ஆயிருக்கான். ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல அவனோட முகம் கிளியரா இல்ல சார். வர்மா, இந்த போட்டோ பாவனா, ஆஸ்தா அப்புறம் மேதா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. அவங்க மூலமா நமக்கு ஏதாவது லீட் கிடைக்கலாம். இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைங்க. ஓகே சார். எங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ஆள் தான் பாவனாவை ரேப் பண்ணிருப்பானோன்னு. நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்க இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு. இல்ல சார். இவன் உனக்கு தெரியுமா? இல்ல சார். டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹோம்வொர்க் எழுதணும். சரிம்மா. வந்துட்டீங்களா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க?
சார் பாவனா வீட்ல மட்டும் இல்ல, அந்த மேத்தா அண்ட் ஆஸ்தாவோட பேரண்ட்ஸ் கூட ரெட் ஜாக்கெட் ப்ளூ ஜீன் ஆளை பத்தி தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சார் நான் கடந்த 1 வருஷமா இருக்கிற மொலஸ்டேஷனை பத்தின எல்லா கேசஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஊர்ல மட்டும் 7 பொண்ணுங்க ரேப் அண்ட் மொலாஸ்டேஷன் கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்களே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது தான் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. 7 பொண்ணுங்களா? இந்த கேஸ்ல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல சார், இப்போ வரைக்கும் அந்த கேசஸ்ல மொலாஸ்டேஷன் அண்ட் ரேப் பண்ணவனோட அடையாளம் இன்னும் தெரியல. ஆனா சார் சில விக்டிம்ஸ் கிட்ட பேச நான் முயற்சி பண்ணேன். அதுல பல குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்கள மொலாஸ் பண்ண அந்த ஆளும் ரெட் ஜாக்கெட் அண்ட் ப்ளூ ஜீன் தான் போட்டிருந்தானா. சார் எனக்கு என்னவோ இவன் ஒரு சைக்கோன்னு தான் தோணுது. அவனுக்கு மோட சூப்பரிண்டிசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணுங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க எல்லாருக்கிட்டையும் கிஃப்ட் கொடுத்திருக்கான். எல்லாருக்கிட்டையும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் ஏமாத்திருக்கான் சார். இதுல வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, கடந்த 1 வருஷமா ஒரே ஆளு ரெட் ஜாக்கெட் ப்ளூ ஜீன்ஸை போட்டுக்கிட்டு டெல்லியிலேயே வேற வேற இடத்துல சின்ன சின்ன பொண்ணுங்களை பிடிச்சி ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் யாருக்கும் அடையாளம் தெரியல. சார் ஏரியால இருக்கிற எல்லா ஹிஸ்டரி சீட்டஸையும் ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. மேத்தாவா அடையாளம் காட்ட சொன்னோம். ஆனா மேத்தாவால யாரையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. கணேஷ், ஒருவேளை இவன் டெல்லியை சேர்ந்தவனே இல்லையோ? ஏன்னா பல தடவை பார்த்துருக்கோம், டெல்லிக்கு தினம் வர ஆளுங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்தா வராங்க. யூபி, ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட் இந்த மாதிரி. இவனும் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஸ்டேட்டை சேர்ந்தவனா இருக்கலாம். கணேஷ், நம்ம சர்ச்சை பெருசாக்குங்க. டெல்லிக்கு பக்கத்தில் எத்தனை மொலஸ்டேஷன் ரேப் கேஸ் இருக்கோ அதில் யாரெல்லாம் சஸ்பெக்ட்ஸோ கிரிமினல்ஸோ அவங்கள பிடிங்க. நிச்சயமா அவனை பற்றி அதிலிருந்து நமக்கு க்ளூ கிடைக்கலாம். அதோட ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ரெடி பண்ணுங்க. மக்களை இந்த மொலஸ்டர்கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்க. நாம எப்படியாவது மற்ற பொண்ணுங்களை அவனுக்கு இரையாகாம பார்த்துக்கணும். ஓகே சார். சொல்லு. திரிலோக்கி, நீ எங்க இருக்க? கடையில தான் இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. என்ன? சம்மர் வெக்கேஷனுக்கு ஷிம்லா கூட்டிட்டு போக போறாரு. ஷிம்லாவா? நீ எங்க கூட வரியா? எங்க அப்பா கிட்ட நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நான் சொல்லிருக்கேன். நானும் என் அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். அவர் ஒருவேளை அலோவ் பண்ணாருன்னா நானும் உன் கூட கண்டிப்பா ஷிம்லா வரேன். எஸ். பை. ஓகே, பை. பை. சார், நான் யூபி, ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் அண்ட் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் சார். இவங்க ரேப் அண்ட் மொலஸ்டேஷன் கேஸ்ல உள்ள போயிருக்காங்க. ஒரு சில சஸ்பெக்ட்ஸை இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை சார். இதுல சிலரோட போட்டோஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஆனா சார் இதுல 3 போட்டோஸ் அந்த ரெட் ஜாக்கெட் ப்ளூ ஜீன்ஸ் ஆளோட மேட்ச் பண்ணிருக்கேன் சார். இவங்க 3 பேருடைய சாயலும் கிட்டத்தட்ட இந்த ஆளோட மேட்ச் ஆகுது சார். இவன் சந்தோஷ் கால்ரா. 4 வருஷத்துக்கு முன்னால மொலஸ்டேஷன் கேஸ்ல ஹரியானா போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கான். இவன் தான் மனிதர் லோதி. ராஜஸ்தான்ல 4 பொண்ணுங்களை ரேப் பண்ண கேஸ்ல சஸ்பெக்ட். இது வரைக்கும் இவனை பிடிக்கல. அப்புறம் இவன் அஜய். இவனும் ஹரியானால மொலஸ்டேஷன் கேஸ்ல உள்ள போயிருக்கான். 1 வருஷத்துக்கு முன்னால பரோல்ல ரிலீஸ் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் எங்கேயோ தலைமறைவாயிட்டான். இப்போ வரைக்கும் காணும் சார். அப்படின்னா அஜய் அப்புறம் மனிதர் இவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்கல்ல. அப்புறம் இந்த சந்தோஷ் 8 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ விடுதலை ஆயிட்டான். கணேஷ், நம்ம சோர்சஸ் ஆக்டிவேட் பண்ணு. இவங்க 2 பேர் பத்தின விஷயத்தை கலெக்ட் பண்ணுங்க. இவன் எங்க இருக்கான்? சார் ஜெயில இருந்து கிடைச்ச ரெக்கார்ட்ஸ் படி இப்போ இவன் ஃபரிதாபாத்ல இருக்கான். இவனை உடனே தூக்கிட்டு வாங்க. மேதா ஆஸ்தாவை வச்சு இவனை ஐடென்டிஃபை பண்ணுங்க. பாவனாவையும் ஆஸ்தாவையும் ரேப் பண்ணது அப்புறம் மேதாவை மொலஸ்ட் பண்ணது இவனா இருக்கலாம். ஓகே சார். அம்மா, என்னாச்சுன்னு சொல்லுமா. இங்க பாரு, வாயை திறந்து பேசு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. சொல்லுமா. சார் 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 வேண்டாம் சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சொல்றா, எல்லாத்தையும் நீ தானே பண்ண. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. என்னையா சார் அடிக்கிறீங்க? நான் எதுவும் பண்ணல சார். இவன் தான் அந்த ஆளாமா, அந்த ரெட் ஜாக்கெட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருந்தவன்.
ஆஸ்தா சொல்லுமா, அங்கிள் கேக்குறாருல, இவன் தானே அது? இவனான்னு பாருமா. எனக்கு என்னவோ அவன் சந்தோஷம் தான் தோணுது. பசங்களால அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அந்த சந்தோஷ்க்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. ஓகே சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எந்த தப்பு செய்யல, நம்புங்க. நீ செஞ்சியா இல்லையான்னு உன் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. அந்த அந்த ரெட் ஜாக்கெட் ப்ளூ ஜீன்ஸ் ஆளு நான் கிடையாது சார். சத்தியமா நான் இல்ல சார். ஆனா சார் அந்த அஜயா இருக்க வாய்ப்பு இருக்கு. யார் அந்த அஜய்? அஜய் குஷ்வாவா? ஆமா சார், அவன் தான். நாங்க 2 பேரும் ஜெயில ஒரே ரூம்ல தான் இருந்தோம். என்னோட தண்டனை முடிஞ்சு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா அவன் பரோல்ல வெளியே வந்து அதுக்கப்புறம் மாட்டவே இல்லை. அவன் சரியான கிறுக்கன் சார். அதோட அவனுக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ நீங்க தேடுற ஆள் அவன் தான் தோணுது. அந்த அஜய் எங்க இருக்கான்? பிஜ்வாசன்ல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். பிஜ்வாசன்ல எங்க? சார் அடிக்காதீங்க சார். சார் நாங்க எதுவும் பண்ணல சார். சார் சார் வேணாம் சார். சார் நான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடுறேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நான் யாரையும் ரேப் எல்லாம் பண்ணல சார். இவங்க எப்படிலாம் வழிக்கு வர மாட்டானுங்க. இவங்க எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆளு ருடிக்கில இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க ஆளுங்க கிட்ட இவரை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணு. இவனோட கையெழுத்தை வாங்கிடுங்க. ஓகே சார். ருடிக்கி போலீஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னால ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க சார். அந்த பொண்ணை ரேப் பண்ண ஆளு அவனும் ரெட் ஜாக்கெட் அண்ட் ப்ளூ ஜீன் போட்டிருந்திருக்கான். கணேஷ் ரூடிக்கு போக ரெடி பண்ணுங்க. அவன் அங்கதான் நமக்கு கிடைப்பான். சார் சார் இந்த பக்கம். சார் இந்த பக்கம். அங்கிள், அன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரம் விட்டுட்டாங்க. அதனால தான் நானும் என் ஃப்ரெண்டு அவனியும் தனியா வீட்டுக்கு வந்துட்டோம். ஒருவேளை அவர் அலோவ் பண்ணாருன்னா நானும் உன் கூட ஷிம்லா வரேன். எஸ் எஸ். ஓகே பாய் பாய். அவ ரொம்ப மோசமானவ. அவ என்கிட்ட சார் அந்த பொண்ணு த்ரிஷாவை மட்டும் இல்ல, அவ ஃப்ரெண்ட் அவினியும் ரேப் பண்ணிருக்காங்க. என்ன? ஆமா சார். சார் நான் த்ரிஷாவோட ரேப் கேஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்போ அதே சமயம் அவினியோட ரேப் கேஸை பத்தியும் தெரிஞ்சது. சார் நான் விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூட போனேன். ஆனா அவங்க ஃபேமிலியில இதை கேஸா ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் நாங்க எந்த கேஸும் ஃபைல் பண்ண விரும்பல. இது எங்க பொண்ணோட மான பிரச்சனை சார். நீங்க ப்ளீஸ் போயிடுங்க. இங்க பாருங்க, எங்களை நம்புங்க. உங்க பொண்ணு பேரை நாங்க மீடியால டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். அவளுக்கு மெடிக்கல் பண்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். இங்க பாருங்க, இந்த மாதிரி கேசஸ்ல பேரண்ட்ஸ் அவங்க மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக கேஸை ஃபைல் பண்ண மாட்டாங்க. சார் ஆனா இப்போ நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, டெல்லியில ரேப் பண்ணிட்டு இருந்த அதே ஆளு இப்போ ரூடிக்கில அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டானா? கணேஷ், நாம யாரை டெல்லியில தேடிக்கிட்டு இருக்கோமோ அவன் நமக்கு பயந்து ரூடிக்கு வந்திருக்கலாம்ல. ஒருவேளை அவன் இந்த ஏரியாவை சேர்ந்தவனா கூட இருக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் டெல்லிக்கு தினம் வந்துட்டு போயிருக்கலாம். குப்தா, நான் ஒத்துக்கிறேன், அவனியோட பேரண்ட்ஸ் இந்த கேஸை ஃபைல் பண்ணல. பட் we need that man. ஆனா ரூடியில மட்டும் இல்லை, அவன் டெல்லியிலையும் பல குழந்தைகளை வேட்டையாடி இருக்கான். அவனோட போட்டோவை நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். உங்களால் அவனை அடையாளம் காட்ட முடியுமா?
கண்டிப்பா சார். கணேஷ், எந்த வழியில பாவனாவையும் ஆஸ்தாவையும் அவன் ரேப் பண்ணானோ, மேதாவை மொலஸ் பண்ணனோ, அங்கிருந்து ரோடில இருந்து டெல்லிக்கு போற வழியில எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அங்கேயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் மொத்த சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுங்க. நிச்சயமா அந்த ஃபுட்டேஜ்ல எங்கேயாவது அவன் மாட்டுவான். ஓகே சார். இருமல் அதிகமாக ஃபீவரும் அதிகமாயிட்டே இருக்கு. இவளோட உடல்நிலையும் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவளுக்கு ஏற்கனவே டிபி வேற இருக்கு. ஒருவேளை மறுபடியும். அப்படிலாம் பேசாதீங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். 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 என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? உனக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரம் சரியாயிடுவ. சரியா? குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. நீங்களே பார்த்தா தெரியும் அவனியோட உடல்நிலை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. டெல்லி ஹாஸ்பிட்டலுக்கு உடனே இவளை கூட்டிட்டு போனா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சார், சந்தோஷ், அஜய் அப்புறம் மற்றவங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட். சார், இவங்களோட டிஎன்ஏ பாவனா பாடியில் கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலை. இந்த மனிதரை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? சார், இன்ஃபார்மர்ஸ் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சரி, நீ கிளம்பு. சார், அவனி, உனக்கு என்னாச்சுமா? சுஷ்மா, இவளோட நிலைமை மோசமாகிட்டே இருக்கு. உடனே இவளை டெல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். அங்க போலனா இவளோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். லாஸ்ட் டைம் நம்ம அங்க கூட்டிட்டு போய் தானே இவளுக்கு சரியாச்சு. நான் இவளை உடனே அங்க கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க எங்க தனியா போறீங்க? நீங்க பிரமோதையும் கூட கூட்டிட்டு போங்களே. அவனெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கிளம்பினா கூட நாங்க சரியான நேரத்துக்கு அங்க போயிடுவோம். நீங்க நான் சொல்றத கேளுங்க. வாமா 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 வாமா, நம்ம போலாம். நாம உடனே டெல்லிக்கு போலாம். அங்க ஹாஸ்பிட்டல்ல உன்னை முழுமையா குணப்படுத்திடுவாங்க. ஜாக்கிரதை. கவலைப்படாத. வந்தனா, பிரமோத் எங்க? டாக்டர் சார், இப்ப எப்படி இருக்கு? என் பொண்ணு குணமாயிடுவாள் டாக்டர்? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க பாக்குறோம். நர்ஸ், இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சார், 7th மார்ச் பாவனாவை ரேப் பண்ண அன்னைக்கு அந்த ரெட் ஜாக்கெட் ப்ளூ ஜீனால நிசாமுதீன் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல பாத்துருக்காங்க சார். இந்த மார்க்கெட் ஃபுட்டேஜ் எங்க பாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. சீக்கிரமா இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. ஒழுங்கா சொல்லுங்க, அவன் எங்க இருக்கான்? சார், சார் அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கணேஷ், வாங்க. என்ன காப்பாத்துங்க. விடு. என்ன காப்பாத்துங்க. யாராவது வாங்க.
காப்பாத்துங்க. என்ன விடு. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன விடு. ஏய், குழந்தைங்க பிடிச்சிருக்கு உனக்கு? குழந்தைங்க மானத்தோட விளையாடுறியா? சின்ன பசங்க கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிற? கணேஷ், இவனை கூட்டிட்டு போங்க. போடா. பயப்படாதம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாது. வா, தைரியமா வா. சார், திலோக் அண்ணன் முன்னாடி டெல்லியில தான் இருந்தாரு. வீட்ல இவ்ளோ நல்ல மனைவி, ஒரு அழகான பொண்ணு இருக்கா, இருந்தாலும் அவரோட மனசு எப்படி இப்படி கெட்டு போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி தப்பான வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆள் ஒரு குழந்தைய மட்டும் இல்ல, நிறைய சின்ன பொண்ணுங்களை அவன் ரேப் பண்ணிருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கூட மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல? சார், அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு தெரிந்துட்டுன்னு சொன்னாரு சார். டெல்லியில பல பேர் அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. திரிலோக் அவங்க குழந்தைங்களோட எங்க பேரை கேட்டு போயிடுச்சு. ஒரு தடவை அவரை போலீஸ் கூட பிடிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அவர் தங்கச்சி கிட்டயும் மச்சான் கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னேன் சார். கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லைல்ல? உங்களுக்கும் ஒரு அழகான குழந்தை இருக்கா, ஆனா நீங்க பண்ணியிருக்கிறது? பிரமோத், நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன்பா, இனிமே இந்த மாதிரி மோசமா நடந்துக்க மாட்டேன். சார், திலோக் அண்ணன் ஆக்சுவலி நல்ல டெய்லர். அதனால தான் பிரமோத் அவருக்கு கடன் கொடுத்து ஒரு டெய்லர் ஷாப் ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. வாடகைக்கு இந்த வீடும் பிடிச்சு கொடுத்தாரு. நாங்க அவரு திருந்திட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பேப்பர்ல 2 குழந்தைங்கள ரேப் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருந்ததை படிச்ச உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சார், அவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்ல சனிக்கிழமையும் டெல்லிக்கு டெய்லரிங் பொருளை வாங்க போவாரு. பிரமோத் அவரை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. அவினியோட ஃப்ரெண்டு த்ரிஷாவையும் ஏன் அவன் சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன்? இல்ல சார், இல்ல, நான் சத்தியமா சொல்றேன் சார், என் பொண்ண நான் அந்த மாதிரிலாம் பண்ணல சார். சார், அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. அவ ஃப்ரெண்டு த்ரிஷாலாவை ரேப் பண்ணது தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா அவ அப்பா கிட்ட ரெட் ஜாக்கெட்டும் ப்ளூ ஜீன்ஸும் இருக்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அதான் நான் போய் சொல்லிட்டேன் சார், அவினியை யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு. அப்பதானே திரிலோக்க பிடிக்க மாட்டாங்க. நான் என் பொண்ணு கிட்ட சொன்னேன், நம்ம இந்த மாதிரி பண்ணலன்னா போலீஸ் உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அவனை சொன்னது கொத்துக்கிட்டா. ஆனா அவ அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டா சார். அவ அப்பா இதெல்லாம் இனிமேலும் மறைக்காத, உண்மையை சொல்லு. இன்னும் எத்தனை குழந்தைகளை வேட்டையாடி இருக்க நீ? சொல்றா. நிறைய சார். சைல்ட் போன் பார்த்து பார்த்து என் மூளையே மழுங்கிடுச்சு சார். நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் சார். விட்டுட்டு தான் நான் இங்கே ரூடிக்கு வந்தேன். அப்புறம் ஒரு நாள் ரெட் ஜாக்கெட் அப்புறம் ப்ளூ ஜீன்ஸை போட்டுக்கிட்டு வேலை விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன். அவ கூட நான் என்ன நினச்சேன்னா, இந்த ரெட் ஜாக்கெட்டும் ப்ளூ ஜீன்ஸும் எனக்கு ரொம்ப லக்கியானதுன்னு. வெள்ளிக்கிழமை அப்புறம் சனிக்கிழமையில் நான் இந்த ஜீன்ஸையும் ரெட் ஜாக்கெட்டையும் போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பிடுவேன். ஸ்கூலுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு பொண்ணு அங்கேருந்து தனியாக போகிறத பார்த்தேன்னா அவளை ஏமாத்தியோ இல்லை பயமுறுத்தியோ அவளை. மிருகத்தை விட கேவலமானவனா இருக்க நீ. பண்ற மாதிரி மிருகங்க கூட இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல, மனுஷன் உருவத்தில் இருக்கிற அரக்கண்ணி. இனிமே நீ இங்க தான் இருப்ப. திரிலோக் மொத்தமா அவன் குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டான். அவன் மோசமானவனா இருந்தாலும் அவன் குடும்பம் அவனை காப்பாத்தத்தான் நினைச்சது. பொதுவா சொல்லுவாங்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவன் நம்ம பக்கத்திலே இருக்கும்போது அவனை காப்பாத்தணும்னு தான் நம்மளோட மனசு நினைக்கும். அதான் இந்த குடும்பத்திலயும் நடந்திருக்கு. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.